அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்மராசி. அதிகார தோரணையுடன் காணப்படும் நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும், எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தோட கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். வாங்க, நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க, இந்த ஜூன் மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, ஜூன் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலை இவ்வாறு மாற இருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் வழி தனி வழியாக தான் செயல்பட போகிறீங்க. இனியும் அப்படி தான் செயல்பட போகிறீங்க. இந்த மாதம் மனதில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரித்த நிறைந்த மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் வரையிலும் உங்களுடைய புத்தியில் இருந்த தடுமாற்றமெல்லாம் நீங்கி புத்தியில் ஒரு தெளிவு பிறக்கும் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைந்திருது. அதே மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் புரிந்து செயல்படக்கூடியவங்களும் நீங்கள் தான். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுனா வரைக்கும் அப்படி புரியாமல் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்லது கெட்டதெல்லாம் புரிந்து செயல்படுவீங்க. அதன் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றி கிடைக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு திருப்தியான தருணம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வெல்லாம் கிடைக்கலாம். சிலருக்கெல்லாம் கட்டளை இடுகின்ற பதவி கூட சில பேர்த்துக்கெல்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இதுனா வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் ஹெல்ப்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பண உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு நிதி சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வாங்க. அதன் மூலியமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கணவன் மனைவி இடையேவும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக அக்கறை காட்டுவதனால அவங்க
அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி யாரையாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக கையாண்டீங்க அப்படின்னா நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு. தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படுறதுனாலேயே உங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் ரொம்ப கவலையில் இருந்திருப்பீங்க. இனி அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் செயல்படுறதுனாலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பணவரத்து இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்குது. இதுவரையில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எதிலும் முழு முயற்சியுடன் செயல்படுறதுனால உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் அதிகமாக நடக்க இருக்கு. உங்களுடைய காரியத்தில் அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒரு தெளிவு கிடைக்கும். புத்தியிலையும் ஒரு தெளிவு கிடைக்கும். மனதில் இதன வரையிலும் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களுமே அமைந்திருக்கு. உங்கள் மனதில் இருந்த இனம் புரியாத ஒரு குழப்பம் அதே மாதிரி ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் உங்களை பண வரத்தை அதிகப்படுத்துவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் அனைத்துலேயும் தோய்வில்லாமல் நடைபெறும். அதனாலேயே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துவதனால நல்ல ஒரு வெற்றியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். சக மாணவர்களிடம் பேசும்போதும் பழகும்போதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். சக மாணவர்கிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். உடைமைகளை கவனமாக பாதுகாப்புறதுனால நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சின்ன பொருள் ஏதாவது ஒன்று களவாண்டுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அல்லது நீங்களே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. மாணவர்கள் கல்வியில் பற்றிய ஒரு வீண் பயம் இனம் புரியாத குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயமெல்லாம் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ஏதாவது சின்ன பிரச்சனை ஏற்படுவதற்கால அது சின்ன காயங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இருந்தாலும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக செல்வது நல்லது. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதும் பரபரப்பாக செயல்படுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பண வரத்து திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் செய்யும் காரியத்தில் ஒரு மன திருப்தி கிடைக்குங்க. அடுத்தவருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அந்த பொறுப்புகளெல்லாம் நீங்கள் ஏற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பமும் மனப்பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல்லாம் ஏற்படும். சின்ன செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். முடிந்த அளவுக்கு இதை கொஞ்சம் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஏன்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட போய் அது உங்களுக்கே பிரச்சனையாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன குழப்பத்தையும் அது ஏற்படுத்தும். கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். சிம்ம ராசியில் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு திருப்தியான லாபம்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பரிவர்த்தனையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தான் உழைத்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும். அதனால் வீண் மன உளைச்சல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். உங்களுடைய முயற்சியிலையும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் புதன் வெள்ளி. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த ஜூன் மாதத்தில்
மாதத்தில் இந்த ஜூன் மாதத்துலேயும் 1ஆம் 2ஆம் தேதியிலையும் இருந்திருக்கும். அப்புறம் இந்த மாதம் கடைசியில் 28 29ஆம் தேதியிலையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 22 23 இந்த 2 தேதிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.